ஃபங்க்ஷன். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸும் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அப்புறம் அவுட் சைட் ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x plus 1, எக்ஸ்க்கு இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டுக்கலாம். அப்போ 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 1, 2x ஸ்கொயர் மைனஸ் 3. இது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x plus 1. அப்போ ஜி இன்டூ 2x plus 1. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x plus 1 போட்டுக்கணும். 2x plus 1 the whole square minus 2. இதை ஸ்கொயர் பண்ணால் a plus b whole square. 4x ஸ்கொயர் plus 1 plus 2ab. 2abங்கும் போது 4x minus 2. minus 2 plus 1 ஓட வேல்யூ minus 1. அப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1. இது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x பிளஸ் கே. நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸும் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவல். அதை கண்டிஷன் யூஸ் பண்ணி கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x பிளஸ் கே. g into f of x ஓட வேல்யூ 3x minus 2. இதுக்கு f of x அப்ளை பண்ணோம்னா 3x minus 2. x இருக்கிற இடத்துல 2x plus k minus 2. g வந்து 2x plus k. x இருக்கிற இடத்துல 3x minus 2 plus k. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா plus 3k minus 2 6x minus 4 ப்ளஸ் கேன்னு வரும். கேவெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம்னா 3k மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் 6x 0 ஆயிரும். அடுத்தது மைனஸ் 4 ப்ளஸ் 2 இருக்கும். மைனஸ் 4 ப்ளஸ் 2ஓட வேல்யூ வந்து மைனஸ் 2. 3k மைனஸ் கேவோட வேல்யூ வந்து 2k. அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் 1. கே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபார்முலா யூஸ் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ 2k மைனஸ் 1. இதை யூஸ் பண்ணி கே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5. எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கேவை வந்து எஃப் ஆஃப் கேன்னு எழுதலாம். அதாவது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஜி இருக்கிற இடத்துல இங்கே எஃப் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. எஃப் ஆஃப் கே 2k மைனஸ் 1. இங்கே கேக்கு பதிலாக 2k மைனஸ் 1 இருக்கு. அப்போ 2 இன்டூ 2k மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது கே இருக்கிற இடத்துல வந்து 2k மைனஸ் 1 போட்டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4k மைனஸ் 2 minus 1 5. அப்போ 4k minus 3 அந்த பக்கம் போச்சுன்னா 4k is equal to 8. அப்போ 4k is equal to 8 அப்படின்னா k equal to 8/4. k-வோட வேல்யூ 2 ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காம்போசிட் கண்டுபிடிக்கணும். எஃப் வந்து 2x plus 3 g 1 minus 2x h 3xன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எக்ஸும் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எக்ஸுங்கிறது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஜி காம்போசிட் ஹெச். ஜி காம்போசிட் ஹெச் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு எஃப் காம்போசிட்டில் போடலாம். எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் இது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எல்ஹெச் சைடு எழுதுக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சை வந்து எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச்ன்னு எழுதலாமா?
அப்போ ஃபர்ஸ்ட் ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வரைங்க ஹெச் இருக்கிறதுனால ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிட் ஜி, ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x. அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் தி எக்ஸ். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் 1 மைனஸ் 2x, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் 2x. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 3xன்னு போட்டால் போதும். 1 மைனஸ் 2 இன்ட்டு 3x, 3 2s are 6. அப்போ 1 மைனஸ் 6x. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 3. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் 6x போட்டுக்கலாம், ப்ளஸ் 3. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 மைனஸ் 12x + 3. அப்போ 5 மைனஸ் 12x. இதுதான் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ. இதை எஃப் காம்போசிட் ஜி அப்புறம் காம்போசிட் ஹெச் பண்ணாலும் சேமாக வந்துச்சுன்னா ப்ரூஃப் பண்ணிடலாம். எஃப் காம்போசிட் ஜியை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ எஃப் காம்போசிட் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். எஃப் காம்போசிட் ஜியை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3x. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்து போடணும். அதுக்கு முன்னாடி எஃப் காம்போசிட் ஜி நம்மளுக்கு தேவை. எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ வந்து இது ரெண்டும் காம்போசிட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் 2x. எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2xனா 2 இன்ட்டு 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3. அப்போ 2 மைனஸ் 4x ப்ளஸ் 3. இதோட வேல்யூ வந்து 5 மைனஸ் 4x. அப்போ எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ 5 மைனஸ் 4x இன்ட்டு 3x. எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் 3 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். அப்போ 5 மைனஸ் 4 இன்ட்டு 3x. அப்போ 5 மைனஸ் 12x. இது வந்துச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து எஃப் காம்போசிட் ஜி இன்ட்டு 3xனா எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ போட்டு 3xை மல்டிபிள் பண்ணக்கூடாது. இதோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து எஃப் காம்போசிட் ஜியில் எக்ஸுக்கு பதிலாக 3x சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி மற்ற ஃபார்முலால பண்ணுவோம்? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி போடணும். அப்போ 5 minus 12x, LHSO, RHSO equal. Hence proof. Thank you. For more videos, subscribe it. See you next.